சகரியா 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இடம் போதாமல் இருக்கும். ஆமென். அதுக்கு முந்தின வசனங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அப்ப மீட்கப்பட்டவர்களுடைய நன்மையை, சுக வாழ்வை விரும்புகிற தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று பேசும்படி நேற்று ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் தந்தார். எனவேதான் இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆமென். கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் நான் அவர்களை வர பண்ணுவேன். நமக்கு நன்றாய் தெரியும், எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் வனாந்திர வழியாய் நடத்தினது நமக்கு தெரியும். வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டார் என்று பைபிள்ல இல்ல, வனாந்திர வழியாய் நடத்தினார். எகிப்திலிருந்து நம்மை தேவன் கொண்டு வந்தது வனாந்திரத்தில் அழிவதற்கு அல்ல. இந்த வனாந்திரத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கான சுதந்திரத்தை நான் அடைவதற்காக தேவன் எனக்கு நியமித்த பாதை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கான சுதந்திரத்தை நான் அடைவதற்காக தேவன் எனக்கு நியமித்த பாதை தான் வனாந்திரம். ஆமே. இந்த நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் பக்தர்கள் போவாங்க. சில குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு சரியான பாதை இருக்காது, ரொம்ப கரடு முரடா இருக்கும். ஆனா அவங்க அந்த இடத்தை போய் அடைஞ்சு அவங்க கொஞ்சம் வழிபடணும் என்பதற்காக அந்த கரடு முரடான அந்த கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாதையை அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு, ஏன்னா அவங்க 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 மைண்ட் எதுல தான் இருக்குது அப்படின்னா, அந்த புண்ணிய ஸ்தலத்தை போய், அதுவும் ரொம்ப நேரம் அவங்க நிற்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேரளாவில் அந்த சபரிமலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அங்கே பக்தர்கள்லாம் போவாங்க. நிறைய பேர் காலில் செருப்பு கூட ஓட மாட்டாங்க. அது குறிப்பிட்ட அந்த ஏரியாலெல்லாம் போகும்போது இப்போ எப்படின்னு தெரில, அந்த டைம்லாம் அவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப கடினமாக இருக்கும், ஆனாலும் போவாங்க. அவங்க தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி சொல்லி போவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த மலைக்கு அதில் 18 படி நினைக்கிறேன். அந்த 18 படி அப்படி அப்படி அந்த படியை பார்த்தா அது நமக்கு எப்படி படி போட்டு இருந்தாலும் லிஃப்டில் தான் வரும். ஆனால் அங்கே லிஃப்ட் கிடையாது. அந்த 18 படி அவங்க கஷ்டப்பட்டு ஏறி நின்று அப்படி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் அங்கே செக்யூரிட்டிஸ் நிற்பாங்க. அப்போ அவங்க அந்த பாதையை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல போய் நான் நின்றணும். ஆமே தேவ பிள்ளைகளை, நிறைய விஷயம் இப்படி பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை கர்த்தர் பயில் காட்டி அழைக்கிறார்னா என் மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். ஆமே. ஓசியால இருக்கு நயங்காட்டி. ஆமே, நயங்காட்டி. மனுஷன் நயங்காட்டுறது ஏமாத்துறதுக்கு, கர்த்தர் நயங்காட்டுறது நம்மை மாற்றுறதுக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் என்ன வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டார்? என்ன வனாந்திரத்தில் இல்ல கர்த்தர் கொண்டு வந்தது கீலேயாத்தையும் லீபனோனையும் உனக்கு கொடுப்பதற்காக. அப்ப மீட்கப்பட்டவர்களுக்கு கீலேயாத் லீபனோன் டோர்ஸ் ஓப்பனா இருக்கு. ஆனா அதுல டிராவல் பண்ண கர்த்தர் நியமித்த ஒரு பாதை இருக்கிறது, அதுதான் வனாந்திரம். அந்த வனாந்திர வழியாய் நடக்கும்போது சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் யாரு ஹேண்டில் பண்றா அப்படின்னு பார்த்தா அவர் தான் ஹேண்டில் பண்றார். அந்த வனாந்திரத்துல அவரும் இருக்கார். ஆமா, அவர் தான் ஹேண்டில். ஆண்டு சொல்ற, நீ அதை பத்தி worry பண்ற, நீ அதை பத்தி worry பண்ற. ஹல்லேலூயா. இந்த பஸ்ஸில் எல்லாம் சென்னைக்கு போகும்போது அப்படி நிற்கும் போது சிலர் வருவாங்க, சார் இது நாளைக்கு காலைல பெயரும்ல அப்படி கேட்பாங்க. டிரைவருக்கு வரும் பாருங்க சார், போகும்போது அபசகனமா பேசாதீங்க சார்,
போய் யாருங்க சார்? திடீர்னு இடையில எழும்புவாங்க, சார் எங்க ஊர் வந்தா சொல்லுங்க, உங்களை நாங்க கொண்டெல்லாம் போக மாட்டோம் சொல்லுவோம். அதுக்கு நீங்க அவங்கள அந்த டிரைவர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காது, ரொம்ப டென்ஷன். சில பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே இது எப்போ போவோம், எப்போ போய் சேரும். சிலர்லாம் கோவத்தில் சொல்லுவாங்க, சேர்ந்து போய் சேரலாம் இருங்க. நீங்க ஏன் ஒரி பண்றீங்க? நீங்க ஸ்லீப்பர் பஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு பில்லோ கொடுத்துருக்குறாங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்குறாங்க, இடையில ஸ்நாக்ஸ் வேற சில பஸ்ல கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இடையில எங்கேயாவது டீ குடிக்க நிறுத்தினா இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு போய் நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்து இது எந்த ரூட் வழியா போகுது, இது பைபாஸ் வழியா தான், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு டிக்கெட் இருக்கு, உள்ள ஏறி படுத்துக்கோங்க, தூக்கம் வரலையா ஜோ பண்ணிட்டு இருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஃப்ரெண்ட்ல வந்து நிக்காதீங்க சார். சில ஃப்ரெண்ட்ல வேணும்னே நிப்பாங்க, அவர் கோவத்துல ஒரு பிரேக் அடிப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிடைச்சா உட்காருங்க, ரைட், அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு? சி, மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். உன் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவர் பார்த்து போயிட்டே இரு. ஆமென். மீட்டது வனாந்திரத்தை கொடுப்பதற்கல்ல, லீபனோனையும் கீலேயாத். எல்லாரும் இந்த ரெண்டு வேர்ட் அறிக்கை செய்யுங்க, கீலேயாத், லீபனோன். ஆமென். இந்த 21வது நாள் ஜெபத்தில் இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ரேமா இதுதான், கீலேயாத், லீபனோன். அறிக்கை பண்ணுங்க, கீலேயாத். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமையாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். அப்போ கிளையாதுன்னு சொல்றோம், ஆனா இப்போ இதுல டிராவல் பண்றோம்னா வனாந்தரத்துல. இந்த வனாந்தரம் அப்படிங்கறத வந்து அது பிரசங்கத்துக்கு ரொம்ப சூப்பரான வேர்டு, ஆனா வாழ்றதுக்கு ரொம்ப கடினமான பகுதி. பிரசங்கத்துக்கு வனாந்தரத்தை பத்தி, ஏன்னா பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கு இந்த வனாந்தரம். அதனால பிரீச்சர்ஸுக்கு வந்து அந்த வனாந்திரத்தை பத்தி ஏதாவது ஆண்டவர் டாபிக் கொடுத்தாருன்னா கொண்டாட்டமா இருக்கும். ஹalleluya. ஆனா அதுல டிராவல் பண்றவங்களுக்கு பெரிய திண்டாட்டமா இருக்கும். ஆமென். அதே போல காத்து இருக்கிறது, சில சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க பைபிள்ல ரொம்ப அது, ஆனா அந்த பாத்துல நடக்கிறாங்க தெரியுமா, ஐயோ. ஆமென். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இவர் எப்பவுமே வனாந்தரம் பேசி பேசி ஆண்டவர் நினைச்சாலும் இவர் காண விட வர, இவர் காண விட மாட்டார் போல இருக்கு. ஆண்டவரே காட்டலாம் நினைச்சாலும் இவங்க விட மாட்டாங்க. ஹalleluya. இந்த வனாந்தரத்தை குறித்து உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாருன்னா உங்க ஃபியூச்சருக்காக தான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பின்னாட்கள், கைகளை உயர்த்தி, என்னுடைய பின்னாட்கள் கீலேயாத், லீபனோன். மறுபடியும் சொல்லுங்க, என்னுடைய பின்னாட்கள் கீலேயாத், லீபனோன். ஆமென். உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, அடுத்து பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். அப்ப ஆண்டவர் போட்ட ரூட். அந்த வனாந்திரத்தில் ஒருத்தவங்க போயிட்டாங்கனாலே அவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க, சோதிக்கப்படுறாங்க. அதுவும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள்னா என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட். இஸ்ரவேலருக்கு எங்க பனிஷ்மெண்ட் கிடைச்சது? கொள்ளிவாய் சர்ப்பத்தை எதுக்கு அனுப்பினார்? காட மேட்டர் வேற. அவங்க மன்னாவை வெறுத்தாங்க, இந்த அற்பமான உணவு. அப்போ அந்த வனாந்திரத்துல சிக்ஷையெல்லாம் இருக்கு. அவங்க என்னாண்டு ஒரு அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. வனாந்திரனாலே வறட்சி. ஆண்டவர் இந்த பாதையில நடத்தும் போது சிக்ஷிக்கிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? நயங்காட்டி அழைச்சிட்டு வந்தது அடிக்கிறதுக்கு ஆண்டவரே. சில நேரத்துல ஆமே சில பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விலப்பட வச்சு அடிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. காலைல ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிட்டுட்டு வா. ஏன்னா அடுத்து 2 ஆனா அடிச்சுட்டு திருப்பியும் போய் வாங்கி கொடுப்பாங்க. இந்த வனாந்திரம் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பினாலே சிக்ஷை. ஆண்டவர், நான் அப்படி என்ன ஆண்டவரே பெருசா பண்ணிட்டேன், என்ன ஆண்டவரே பெருசா பண்ணிட்டேன், அவங்களுக்கு சேர் கொடுக்கல, இதெல்லாம் தப்பா ஆண்டவரே. நான் என்ன ஆண்டவரே பெருசா பண்ணிட்டேன், நான் என்ன ஆண்டவரே பெருசா பண்ணிட்டேன்.
என்ன ஆண்டவர், அவங்க இருக்கும்போது சேர் லைட்டா எடுத்தேன், இதெல்லாம் தப்பா ஆண்டவர். நம்ம சின்ன சின்ன விஷயம் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர், இதுக்கெல்லாம் போய் சிலர் அப்படிதான் கேட்பாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த 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 பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஒருவேளை நான் இப்படி பண்ணதுனாலயா இருக்குமோ, அப்படி ஒரு உணர்வு வரதே நல்ல சைன். ஆனா அப்படி உணர்வே வராம இருக்கிறாங்க தெரியுமா? ஆமே, அதுதான் ரொம்ப மோசமான சைன். எஸ், ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு இடையில ஒரு சின்ன மன வருத்தம். அவங்க வந்து இவங்க கிட்ட பேச வராங்களாம். பேச வரும்போது இவங்க வந்து முகம் கொடுக்கவே இல்லை. இத்தனையும் இவங்க பண்ண தப்பு தான், ஆனாலும் அவங்க பேச வராங்க. சரி ஒப்புரவாகிரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. இவங்க முகம் கொடுக்கவே இல்லை, திரும்பி அப்படியே இருக்கிறாங்க. அவங்க பேசிட்டே இருக்கிறாங்களாம். சரி போட்டு, நம்ம நல்லா தானே பழகிட்டு இருந்தோம், இதெல்லாம் விட்டுருங்க, நமக்குள்ள மன வருத்தங்கள் வேண்டாம், ஏதாவது என் சைடில் தான் தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிருங்கன்னு இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க திரும்பவே இல்லையா. அடுத்த நாள் இந்த பேச போனாங்கல்ல, அது சகோதரி இறந்துட்டாங்க. ஆண்டவர் போய் எவ்வளோ அழகாக கைட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. இவங்க இறந்துட்டாங்கல்ல, இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அந்த சகோதரிக்கு கொஞ்சம் மெண்டலே பிடிச்சிருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு மெண்டலே பிடிச்சிருக்கும். அப்படி இருந்து, ஐயோ நேற்று என்கிட்ட பேச வந்தாங்களே, அப்படி 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, மெதுவா வந்து இந்த மேட்டர்லாம் சொல்றாங்க. இப்படி எனக்கு என்னன்னு தெரியல, ஆண்டவர் இது மன்னிப்பாரானே எனக்கு தெரியல, அவ்வளோ. இத்தனைக்கும் அவங்க திரும்ப வந்து அப்படி பேச வராங்க, நம்ம முகத்தையே பார்க்கலையே அப்படி சொல்லி அவங்களுக்கு தூக்கமே போச்சு. அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம், சரி நீங்கள் இவ்வளோ உணர்றீங்கல்ல, நிச்சயமா ஆண்டவர் மன்னிப்பாங்கன்னு சொல்லி அவங்கள சால்வ் பண்ணி ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிட்டேன். இந்த உணர்வு இருக்கு தெரியுமா, இதுதான் ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்றார். அந்த கொள்ளிவாய் சார்பெல்லாம் ஒன்று அது வந்து ஒன்று புரிஞ்சுக்கோ, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. ஏன்டவர் இப்படி சிட்சைகள் எல்லாம் என் ட்ராக்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணின. ஹல்லேலூயா. நம்ம பாடணும், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால். ஆண்டவர் இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறது நம்மை ஒருபுறம் உருவாக்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று உபாகமம் 29:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். நல்ல கவனிங்க. மோசே ஒரே பர்வதத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி மோசே எங்க போறார் அப்படின்னா எகிப்துக்கு போறார். எகிப்துக்கு போகும்போது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நாமம் என்னன்னு கேட்டா, நான் என்ன ஆண்டவரே சொல்லணும்? அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. மோசைக்கு புரியலைன்னா ஜனங்களுக்கும் புரியாது. அதனால கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லு. மோசே போய் அப்படியே சொல்லுவார். இப்போ ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்க மைண்ட்ல எது மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா? நம் தேவன் யார் தெரியுமா? ஒன்று யெகோவா தேவன், அது இன்னும் சொல்லணும்னா அவர் யாருடைய தேவன்? நம் முற்பிதாக்களின் தேவன். இதுதான் அவங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா இவருடைய நாமமாய் பதிந்திருக்கிறது. ஆண்டவர் வந்து இவங்களை வனாந்தரத்துல கொண்டு வரது எதுக்கு அப்படின்னா, அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்லப்பா, அவர் ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்லப்பா, அவர் யாக்கோவுக்கு மட்டும் தேவன் அல்ல, மீட்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும், மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர்தான் தேவன். என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க, நீ அறிந்து கொள்ளணும் நான் உன் தேவன் என்பதை. நீ அறிந்து கொள்ளணும் நான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். ஆமென். ஆபிரகாம் அறிந்து கொள்ள, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதாவது ஆபிரகாம் இதுவரை கண்டிராத, நான் உனக்கு காண்பிக்க போகிற தேசத்துக்கு போ என்று அறியாத வழியிலே நடத்தினார். ஈசாக்கு அறிந்து கொள்ள, ஈசாக்கு அந்த மோரியா மலை சோதனையின் பாதையிலே நடத்தினார். யாக்கோபு அறிந்து கொள்ள, யாக்கோபை பூச்சியாக்கி நடத்தினார். அதன் பிறகுதான் கூட்டமாக்கினார். ஆமே, ஆபிரகாமையும் நான் இப்படிதான் நடத்தி இருக்கிறேன். ஆபிரகாமின் வாழ்க்கையில வனாந்திரம் என்னன்னு கேட்டா 25 வருஷம் காத்திருத்தல். ஈசாக்கின் வாழ்க்கையில வனாந்திரம் என்னன்னு கேட்டா
கத்தி முனை. யாக்கோபு வாழ்க்கையில வனாந்திரம் என்னன்னு கேட்டா எல்லாமே இழந்து போகிற நிலை. ஆமென். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏன் இதை அனுமதித்தேன் தெரியுமா? அவர்கள் அறிந்து கொள்ளணும், அவர் யாருடையோ தேவன் அல்ல, ஆமென், என்னுடைய தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் என்னுடைய தேவன்? கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த 40 வருஷம் உங்களை நடத்தினேன். அப்ப ஜனங்கள் கர்த்தர் தங்களுடைய தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமே. இதுதான் ஏன் ஒரு டிலே ஆகுதுன்னா, நீ இன்னும் சரியா அறியல. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் 21வது நாள்ல ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். நான் உன் தேவன் என்பதை நீ அறிய வேண்டிய பிரகாரம் அறிவாயானால் உன் வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வர போகிறது. உன் வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. கர்த்தர் யாருங்கிற சரி, அவர் என் தேவன், அவர் என் தேவன். எங்க நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். அவன் பிள்ளை வந்து சொல்லுது, கையில காசு இருக்கா இல்லையான்னு பிள்ளைக்கு தெரியாது. அப்பா கிட்ட வந்து சொல்லியாச்சு. அப்பா சொல்ல, நீ தூங்கு மகனே, நாளைக்கு தானே, நாளைக்கு நீ கிளம்பும் போது உனக்கு தாரேன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த பிள்ளைக்கு ஏதாவது பயம் இருக்குமா? இருக்காது. பிள்ளை நிம்மதியா படுத்து தூங்கும். அந்த தகப்பன் எப்படியோ நாளைக்கு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அதுல 2வது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது யார் என்பது தெரியும், அப்பாவை தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல்லா பேசினாலும் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது இல்ல? நாளை குறித்து கவலைப்படாதப்பா அப்படி சொன்னாலும் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? தெரியல. நமக்கு அவர் ஆபிரகாமின் தேவனாய் தெரிகிறது, ஈசாக்கின் தேவனாய் தெரிகிறது. ஏன் உன் தேவனாய் இன்னும் தெரிய மாட்டேங்குது? ஆமென். நான் ஜெயம் ஆகஸ்ட் பிரேயர் அட்டன் பண்ணேன், வாக்குத்தத்தம் ஆகஸ்ட் பிரேயர் அட்டன் பண்ணேன், அற்புதம் ஆகஸ்ட் பிரேயர் பண்ணேன், எல்லா ஆகஸ்ட் பிரேயர் அட்டன் பண்ணேன். இன்னும் கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் யாருன்னு தெரியுது, அவர் யெகோவா தேவன் தெரியுது, எல் ஷடாய் தெரியுது. அது எல்லாத்தை விட அவர் உன் தேவன் உனக்கு தெரியணும். ஆமென். ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்க பலி செலுத்தணும். ஈசாக்கு கிளம்பி போறான், எங்க போறோன்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை கூட்டிட்டு போறது யாருன்னு. ஆபிரகாம் விறக தூக்கி தலையில வைக்கும் போது ஈசாக்கு மறுக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் என் தலையில யாரு விறக தூக்கி வைக்கிறான். ஆபிரகாம் கையில கத்திய ஓங்கும் போது ஈசாக்கு பதறல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த கத்தி யார் கையில இருக்குன்னு. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை. இன்னைக்கு நைட்டு பகல் ஃபுல்லா வேர்டு கட்டாச்சு, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? சத்துருக்கள் பெருகி இருக்கும்போது தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய. அவருக்கு தெரியும், ஆண்டவரே எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் அறிவேன். எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் என்னை சுத்தி இருந்தாலும், என் சத்துருக்கள் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு தூக்க மாத்திரை போடாம தூக்கம் வராது இருக்கிறாங்க. சிலருக்கு ஒருத்தங்க ரீசெண்டா வந்து பார்த்தாங்க, 3 மாத்திரை போடுவாங்களாம், தூக்கம் வராதான். 3 மாத்திரை தூக்க மாத்திரை போடுவாங்களாம். இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நான் உன் தேவன் என்பதை அறிந்து கொள். நான் உன் தேவன் என்பதை அறிந்து கொள். நீங்க அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு நிம்மதியா தூங்க போறீங்க. இப்போ இல்ல, நிம்மதியா தூங்க போறீங்க. இந்த வனாந்தர் நான் உன்னை எதுக்கு கொண்டு வந்தேன்? ஆமா. சிலர் திரும்ப திரும்ப 12th படிக்கிறாங்க. எதுக்கு சொல்லுங்க? பாஸ் ஆறதுக்கு படிக்கிறாங்க, ஃபெயில் ஆனதுனால படிக்கிறாங்க. ஏன் வனாந்தரத்திலே இருக்கும்? நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார், இந்த ஆகஸ்ட்லயாவது பாஸ் ஆயிரு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பாஸ் ஆக நான் உன் தேவன் என்பதை. ஆமே. இது அறியணும். இது அறிஞ்சிட்டா ஹல்லேலூயா. எனக்கு பாட்டா வருது. பாடுற கண்டிஷன் இல்லை. செய்தியை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடும் தான் நினைச்சேன். ஆனா இது 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 தெரிஞ்சிட்டுனா பவுல் சொல்றனால வெட்கப்படுவேன் நினைக்கிறீங்களா? வெட்கமே பட மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர்
இன்னார் என்பதை நான் அறிவேன். ஹalleluya, ஹalleluya. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் அதை வனாந்தரத்தில் நடத்தினேன். இன்னொரு காரியத்தை சொல்றாரு உபாகமம் 8:2, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும். 2 காரியம் நான் இதை அடிக்கடி செய்தியில சொல்லி இருக்கிறேன். இந்த பைபிளை ஆண்டவர் கொடுத்ததே மெயினா 2 காரியத்துக்கு. ஒன்று, அவர் யார் என்பதை அறியணும். இன்னொன்று, நான் யாருன்னு தெரியணும். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் இன்னும் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணும், நான் இன்னும் எவ்வளவு உருவாக்கப்படணும், நான் எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன், எந்த நிலையில் இல்லை எனக்கு. ஆமாம், யாக்கோபு நான் சம்பாதித்தேன் மாமனாட்டு சண்டை போட்டே இருக்கிறார். இப்ப புறப்பட்டு வரும்போது ஏசா 400 பேரோடு வரும்போது தான் யாக்கோபுக்கு தெரியுது, ஆண்டவரே நீங்க தந்தாதான் உண்டுப்பா. ஆமேன். அப்பதான் ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி கெஞ்சுறார். ஆண்டவரே நான் யாருன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகத்தை பெற்றோம், இனி என்ன வந்தாலும் நம்ம அப்படி நின்றுவோம். பேதுரு அப்படித்தானே. பேதுருவுக்கு தெரியல. பேதுரு நினைச்சார் நான் நின்றுவேன். ஒரு சின்ன வனாந்திரம், அவ்வளவுதான், மறுதளிச்சுட்டு போயிட்டார். அப்பதான் பேதுருக்கு தெரியுது நிக்க முடியல. அது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு கூப்பிட்டு கேட்கிறார், நீ என்னிடத்தில் இவங்க எல்லாரும் விட அன்பு கூறுகிறாயா? ஆண்டவர் கேள்வியிலே ஒரு குத்து இருக்கும். ஏன்னா பேதுரு அப்படிதான் சொல்றாரு, இவங்க எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன். ஆண்டவர் கேட்கிறார், இவங்க எல்லாரும் விட நீ அன்பு கூறுகிறாயா? பழைய பேதுருவா இருந்தா என்ன ஆண்டவரே டவுட், உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும், அப்படி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பார். ஆனா பேதுரு இப்ப சொல்றாரு, நீர் அறிவீர். நான் அது வரைக்கும் நானாரு, இந்த வனாந்திரத்துக்குள்ள போனது நீங்க உங்களுக்கு தெரியும். நான் நேசிக்கிறேன், ஆனா என் நேசம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கொண்டு நிறுத்தி இது உயிரடையுமா? உங்களுக்கு தான் தெரியும். நான் இவ்வளவுதான் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறதுக்காக சில தனிமை அலோவ் பண்ணுவார், சில வனாந்திரத்தை அலோவ் பண்ணுவார், சில பலவீனத்தை அலோவ் பண்ணுவார், சில ஜபத்தை கொஞ்சம் பதில பிடிச்சு வச்சிருப்பார். ஆமே, நான் இவ்வளவுதான் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறதுக்கு. அப்படி தெரியும் போதுதான் எனக்கு ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள நான் தள்ளப்படுகிறேன். ஏசாயா யாருங்கிறத உணர்த்துறார். ஐயோ அசுத்த உதடுகள் உள்ளவன், அந்த உணர்வு வந்ததும் அப்படியே நிக்கிறான், என்ன ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. இளைய குமாரன் யாருங்கிறத உணர்த்துறதுக்காக தகப்பன் என்றே ஆகல அவன் லைஃப்ல. அவன் உணர்வு இல்லாம இருக்கும் போதே பஞ்சகாலம் வந்ததும் ஆகாரத்தை இங்க இருந்து கொரியர்ல அனுப்புறாருன்னு வைங்களேன், அவன் உணர்வா நினைக்கிறீங்க? இல்ல, அவன் யாருன்னு உணரணும். என் ஆண்டவர் அனுமதிக்கிற கானான் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமோ அதை விட பெரிய ஆசீர்வாதம் என் தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற வனாந்திரம். ஏன்னா வனாந்திரத்துல போக கானான்ல வச்சு தகுதிப்படுத்த மாட்டார். ஆனா கானானுக்கு போக, அங்க போயிட்டாலே செட்டில்டு. பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சி கீழெல்லாம் தள்ள மாட்டார். ஏன்னா அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை. உள்ள என்ட்ரு ஆயிட்டோன்னு வைங்களேன், என்ட்ரு ஆயிட்டாலே சேஃப் ஆயிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தலைகளை நின்னால் தலைகளெல்லாம் நிற்க முடியாது. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஐயோ அங்கே போயிட்டு திடீர்னு ஆண்டவருக்கு என்ன பிடிக்காம வெளியே தள்ளிடுறோம், அந்த பயமே அங்கே அது பயமே கிடையாது. அதுக்கப்புறம் நீடித்த நாட்களா திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், அவரு கூட இருப்போம். அப்ப அங்க போறது வர்றது, அப்ப இந்த பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நடத்துகிறார். நான் இப்போ செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை இதை மனசுல பதிய வைக்கணும். இந்த வழியா என்னை நடத்தி, இந்த வழியா, இந்த வனாந்தர வழியாய் உங்களை நடத்தி கொண்டு வந்த என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தர வழியாய். அப்ப தேவன் எந்த பாதை நமக்கு தெரியும். இது நம்ம என்னதான் சொன்னாலும் கர்த்தர் இதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். கொஞ்சம் சுத்தினாலும் பரவாயில்ல, கால் வலிச்சாலும் பரவாயில்ல, அவன் செருப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாரே தவிர, ஆமென் உனக்கு பாதையை நான் சுருக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா,
ஆமென். ஆண்டவரே, காலெல்லாம் வீங்குதே. இல்ல வீங்காது, நான் பார்த்து நான் வேணும் உன் காலை அமுக்கி விடுறேன். ஆனா இந்த பாதையில நீ நடந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நேற்று எனக்கு ரேமாவாக கொடுத்தார். எனவே நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த 2 வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சொல்லும்படி வரும். இந்த கீலேயாத்தினாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிற ஒரு வார்த்தை உண்டு. கீலேயாத்துல பிசின் தைலம். எரேமியா 8:22 ஆண்டவர் எரேமியாவை கொண்டு கேட்கிறார், கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே. அப்ப கீலேயாத்துல என்ன இருக்கிறது? பிசின் தைலம் இருக்கிறது. இந்த பிசின் தைலத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குற அந்த பவர் அந்த தைலத்துக்கு இருக்கு. எனவே தான் நீங்க இது ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப காஸ்ட்லி. எனவே தான் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், யோசேப் இஸ்மவேலர்கிட்ட விற்பாங்கல்ல, இந்த இஸ்மவேலர் எங்க போயிட்டு வருவாங்க தெரியுமா? கீலேயாத்துல போய், ஆதியாகமம் 37:25 இருக்கு, கீலேயாத்துல போய் பிசின் தைலத்தை வாங்கிட்டு வருவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 25 எஸ் 37:25 இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் கீலேயாத்திலிருந்து வராங்க. கந்த வர்க்கம், பிசின் தைலம் இதெல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு ஒட்டங்கள் மேல ஏற்றிக்கொண்டு வியாபாரிகள் வராங்க. இஸ்மவேலர் இந்த பிசின் தைலம், ஆண்டவர் இதை எது சொல்றாருன்னா, நீ கீலேயாத்துக்குள்ள வந்துட்டேனாலே உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி. எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் ஆரோக்கியத்தோடு இருப்பது தேவனுடைய விருப்பம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியம் இருக்கும். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகள் 7:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்வார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று சொல்வார். அதன் பிறகு ஒரு 10,000 பேர் அங்க மீதி இருக்கிறதை பார்க்க முடியும். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த கீலேயாத்திலே கர்த்தர் கொண்டு வரது எதுக்கு அப்படின்னா, ஆயத்தம். கீலேயாத் என்பது ஆரோக்கியம். அங்கே ரண வைத்தியன் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேலரை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் வரப்பண்ண. கீலேயாத் மதில்ல இருந்து கீலேயாத்துக்குள்ள என்றானதும் கர்த்தர் எதை துரத்துறார் அப்படின்னா, பயத்தையும் திகிலையும். அங்கே 30,000 பேரை கொண்டு வந்துட்டு சொல்ற, பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். அப்ப உள்ள என்றானதும் அங்கிருந்து எது ஓடுது தெரியுமா? சொல்லுங்க. பயமும் திகிலும். பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குற வாழ்க்கை தாங்க உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை. மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் கிலேயாத். கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் அது. இன்னைக்கு பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம். வனாந்திரத்துல பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம். எப்படா கொள்ளிவாய் சர்ப்பம் வரும்னு தெரியாது, எப்போ தேள்கள் வரும்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்ததும் எது போயிட்டுனா, பயமும் போயிட்டு திகிலும் போயிட்டு. ஆமென். தேவ பிள்ளைகளை, இரத்தத்தால மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, இது தேவன் உனக்கு கொடுக்கிற பிராமிஸ். கீலேயாத்துக்கு வர பண்ணுவார், கீலேயாத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு நான் வர பண்ணுவேன் அப்படிங்கிறார். நம்ம இந்த பாதையை பார்த்து தான் சோர்ந்து போறோம். இந்த டோரை கர்த்தர் நமக்காக ஓபன் பண்ணி வைத்திருக்கிறார். இதுல நீ பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, சரீரம் முழுவதும் வியாதி, மனது முழுவதும் காயம். இது இல்லாத ஒரு லைஃப யோசிக்க முடியுதா? வாழ்க்கை ஃபுல்லா பயந்து போன் ஆஃப் பண்ணி வைக்கிறோம், பயந்து வீடை போட்டுறோம், பயந்து வீடை ஷிஃப்ட் பண்றோம், பயந்து ஊரை விட்டு ஊர் மாறி இருக்கிறோம். இந்த கீலேயாத்துல கொண்டு வந்து பயத்தையும் திகிலையும் எப்படி இருக்குங்க? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாத. ஆமென் ஆமென் ஆமென். உலகத்துல உபத்திரவங்கள் உண்டுங்க, ஆனாலும் பயம் இல்லாம இன்னைக்கு சாப்பிட முடியல, பயம், தூங்க முடியல, எல்லாமே பயம். ஏன்னா நம்ம இன்னும் இந்த வனாந்திரத்துல தான் நிக்கிறோமே தவிர கீலேயாத்துக்குள்ள என்றாகல.
ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கணும். எத்தனை பேர் எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆமென், ஆமென், இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். இந்த வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து என்னை இந்த கீலேயாத்துக்கு வர பண்ண போகிறார். ஆமென், கீலேயாத்துக்கு வர பண்ண போகிறார். எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். என் பயத்தையும் என் திகிலையும் தேவன் தூரப்படுத்துகிறார். இந்த டோர் ஓபன் ஆச்சுனா, ஓ, கர்த்தர் என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் பயப்படுத்துவார் இல்லாமல், அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, பயப்படுத்துவார் இல்லாமல். எந்த வசனம் ரெஃபரன்ஸ் எடுக்கல, நீங்க நாளைக்கு வரை தேடுவீங்கன்னா விட்டுருங்க. ஆமா, பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இது யாரு சொன்னா தெரியுமா? சேனைகளுடைய கர்த்தர் வா இதை சொல்லிட்டு. இன்னைக்கு இது ரெண்டு தானங்க நம்ம லைஃப்ல ஒண்ணு பலவீனம், இன்னொன்று பயம். இந்த கீலேயாத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வர பண்ணிட்டார்னா இதுல இருந்து விடுதலை. ஆமே. அப்ப ஒரு தேவ பிள்ளை ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா கீலேயாத். என்ன நான் அதுக்குள்ள போயிட்டேனா நான் ரிலீஃப் ஆயிருவேன். என் குடும்பம் அதுக்குள்ள என்டர் ஆயிட்டுனா ஜீசஸ் கீலேயாத்தின் டோர். ஆமென். மீட்கப்பட்ட சபையே, மீட்கப்பட்ட ஜனமே, கீலேயாத்தின் டோர் கர்த்தர் உனக்காக ஓபன் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத்தினுடைய ராலா ராமா அந்த இடத்துல, அந்த பர்வதத்திலிருந்து பயத்தையும் திகிலையும் அப்படி துரத்த வச்சிருவார். நீ போ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 30,000 பேர் இருக்கிறாங்க. கீலேயாத்துல கிதியோன்ட்ட சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன ஓடி போக சொல்லுன்னு. ஒருத்தன் சொல்லி 20,000 ஓடுதுன்னா, நான் அந்த 20,000 பார்க்கல, மொத்த பயமும் மொத்த திகிலும் என்ன செய்யுது தெரியுமா? ஓடி போகுது. இப்போ நம்ம சொல்ல பார்க்கிறோம், நான் பயப்பட மாட்டேன் டே எம்மோ அப்படிங்கிறோம். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த வனாந்திர பாதையில பயணிக்கிறதுனால அது ஓட மாட்டேங்குது. அது போகுது திருப்பி வருது. ஏங்க இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போனார்ல, வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இருக்குல்ல. லூக்கா 4:1 இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டா? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்ல. இனி 4:13 வாசியுங்கள். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின் சில காலம். வனாந்திரங்கிறது அப்படிதான், சில டெம்பரரி ரிலீஃப் தான் வனாந்திரம். இது யாருக்கு? இயேசுவுக்கு. வனாந்திரங்கிறது டெம்பரரி ரிலீஃப் தான், சில காலம். இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இந்த ஆகஸ்டினுடைய தாக்கம் செப்டம்பர் வரை நீளம், சிலருக்கு அக்டோபர் வரை, சில காலம். ஆனா கிலேயாத் என்பது என்ன தெரியுமா? கிலேயாத்துக்குள்ள என்றாகிறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு அடிபட்டார், அவ்வளவு காயப்பட்டார். அது நடுவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இனி இந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வர முடியாதபடிக்கு அவன் தலையை நல்ல கரங்களை தட்டி, இனி இந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வர முடியாதபடிக்கு, இனி இயேசுவின் இடத்தில் இந்த சோதனைக்காரனுக்கு வர முடியாது. அவர் வெற்றி சிறந்தார். ஜெயிக்கணும். அவர் ட்ராக் மாறல. இடையில அழுதார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இல்ல இத நீக்கிட்டா சோதனைக்காரன் வந்து நிப்பா. இத சுமந்தா சோதனைக்காரன் இனி வரமாட்டான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை கீலேயாத்தின் டோர் தேவ பிள்ளையை மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற இரத்தத்தால மீட்கப்பட்ட. ஆமென். இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும், என்னை கிருபையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கதறுகிறவனை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கீலேயாத்தின் கதவை திறந்து வைக்கிறார். அங்கே பயணிக்கும்படி கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். நீ உள்ள என்ட்ராயிட்டேனா எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள என்றாகல. ஏன் என்றாகல? இன்னும் நாம ஒன்றை அறியவில்லை.
ஆமே, நாம் நம்மை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். நம்மை அதான் வார்த்தை வரும்போது எப்பவுமே ஆமே ஆமே. எந்த சிலருக்கு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமே, இவர் நம்மளை பத்தி யாரோ போட்டு கொடுத்துறாங்க. இந்த மைண்ட் செட்டோட அதுக்கு நீங்க பெஸ்ட் சர்ச்சுக்கே வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இல்ல கர்த்தர் என்கிட்ட ஏதோ பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும்போது ஆண்டவர் பேச பேச, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவர், நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவர். சில நேரத்தில் பைபிள்லாம் படிக்கும்போது அவன் அப்படியே ஆண்டவர் உள்ள கொண்டு போகிற பாருங்க, நமக்கு ஷேமா இருக்கும். இன்னும் கரையில தான் நிற்கிறோமா, எவ்வளோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாம் பயணிக்கிறவர்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்று இதுக்குள்ள போக. அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு யாருடைய சப்போர்ட் இல்லாம முடியாது. அதாவது மூச்சு விட முடியாதவங்களுக்கு கண்டிப்பா எந்த சப்போர்ட் தேவை தெரியுமா? ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. அது போல கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கவும், பரிசுத்தமாய் வாழவும், நித்தியத்தை சுதந்திரிக்கவும் அவருடைய இயேசுவினுடைய துணை தேவை. அந்த துணையை உறுதிப்படுத்த தான் நமக்காக ஆவியானவரை தந்தரில் இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க வைப்பார். என்னில் நிலைத்திருங்கள் சொன்னார்ல, சொல்லி அந்த நைட்டே ஓடிட்டாங்க சீஷர்லாம் ஓட. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னா சீஷர்களை ஜீசஸ்ட அப்படி நிலைத்திருக்க வைக்கிறார். எவ்வளவு அவங்களை டார்ச்சர் பண்ணாங்க, இயேசுவை விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாறுதலிக்கவே இல்லை. அது அந்த வேலையை செய்யறது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நான் நினைக்கணும், நான் விரும்பணும், நான் ஏங்கணும் அதுக்காக. அப்பா நீங்க இல்லைன்னா முடியாதுப்பா. பேதுரு இந்த கடல்ல மூழ்கும் போது இயேசுவேன்னு கத்துனால, நம்ம நடக்கும் போது அவன் கத்தல, மூழ்கும் போது நான் நடக்கும் போதும் கத்தணும். அப்படின்னா நான் மூழ்க மாட்டேன். நம்ம நடக்கும் போது ஆண்டவரே அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தும் போது வந்திருப்பான்னா அவன் மூழ்கி இருக்க மாட்டான். நம்ம எல்லாம் கொஞ்சம் தண்ணி உள்ள போனாதான் கத்துவோம். அவன் நடக்கும் போதே போட்ல இருந்து இறங்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே, நான் போட்ல இருந்து இறங்கும் போது நீரே ஆனால் அவனை காட்டித்தாரேன். நான் யாரும் காட்டித்தார் காட்டி கொடுத்தாருல. அந்த தண்ணீர் கொஞ்சம் உள்ள போனதும் நீ அந்த டைம் சொல்லு, ஆண்டவரே நீரை ஆனால் என்னை காப்பாற்றும். இப்ப சொல்லு ஆவேசம். நீ இந்த ஆண்டவர் எனக்கு இதுவரை செஞ்சது நன்மை, இனி செய்ய போறது நன்மை. என் வாழ்க்கையில தீமையை நினைக்காத ஒரே ஒருத்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். இந்த கிளையாத்துக்குள்ள என்ட்ராயிட்டா. லீபனோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லீபனோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது செழிப்பை காண்பிக்கிறது. சங்கீதம் 92:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த லீபனோனின் கேதுருவை குறித்து 104வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் எப்படி நிறைந்திருக்குமா? சாரத்தினால் நிறைந்திருக்கும்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக என்னெல்லாம் செய்யப்படணுமோ என்னெல்லாம், அதாவது அதிகமாய் தண்ணீர் ஊற்றப்பட்டு, அதிகமாய் உரம் போட்டு, அதிகமா கேர் கொடுத்து. ஒரு மரத்தை சில வீட்டார் கேர் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ கேர் கொடுப்பாங்க. சில மரத்துக்கு சில கிளைகள் எல்லாம் நறுக்கி விட்டாதான் அது உயரமாய் வளரும். கேர் பண்ணாத மரங்கள் இருக்கிறது, அது அதுக்கு பேரு தான் கேதுரு மரமா இருக்கும், ஆனா அது ஒரு யூஸுக்கும் ஆகாது. ஆனா இதுக்கு அவர் கொடுக்கிற கேர் அது அதிகமாய். ஆண்டவர் சொல்லுவார்ல, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இதுதான் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் லீபனோனுக்கு வர வைக்கிறார்னா அதன் அர்த்தம் என்ன? அது ஒரே வார்த்தையில் இந்த 2 கீலேயாத் லீபனோன் இது ரெண்டையும் சேர்த்து ஆண்டவரே ஒரே வார்த்தையா தாங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை தான் சுக வாழ்வு. சுக வாழ்வு. நேற்று இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் இந்த சுக வாழ்வுங்கிற வார்த்தையை எடுத்து வச்சுட்டு ஆண்டுகிட்ட இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற வார்த்தை, உன் பிள்ளைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நீ விரும்புற, நல்லா இருக்கணும். நம்ம சுக வாழ்வுலாம் சொல்ல மாட்டோம், நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருக்கணும். பொல்லாதவர்களாகி நீங்களே. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆரோனுடைய கோலை துளிர் விட வைத்தவர்,
40 வருஷம் அந்த கோலும் வனாந்திரத்துல தான் கூடவே இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாய் காண்பிக்கிறார். ஆமா, என்னுடைய 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்விட பண்ண போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். சத்தமா அறிக்கை பண்ணுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சுக வாழ்வு கர்த்தராகிய நான் அதை உள்ள வரும் பார்க்கும்போது அந்த விருட்சங்கள் தேவனால் பராமரிக்கப்படுகிற விருட்சமா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டம் அதான் தேவன் பார்த்து வைத்தது. தேவன் பார்த்து வைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 20:6 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே நான் ஆணையிட்டு என்று சொல்லுகிறார். ஓ ஜீசஸ், ஆண்டவர் பார்த்து வைத்திருக்கிறார், பார்த்து வைத்திருக்கிறார். கீலேயாத் லீபனோன் என்பது தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணினது. இன்று நடக்கிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் அதற்கான வாசலை கர்த்தர் திறப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. எங்க மோவாபில இருந்து நகோமியை நம்பி பெத்லகேமுக்கு வந்தது யாரு? ரூத். அந்த ரூத்துக்கு நகோமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தைன்னா, ரூத் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை பார்த்து, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் என்னால் அது நகோமி ரூத்திட்ட சொன்னது மாதிரியே படிக்க முடியாது. இது ஆண்டவர் எனக்குன்னு, ஆமை எனக்கு என்னோடு இருக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர் எனக்கென்று சொன்னது போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இத்தனைக்கும் நகோமி என் கூட வரவே கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல, நீ வந்துடாத, போயிரு பாரு, ஓர்பால பாரு, ரொம்ப நல்ல பிள்ளை, அவ சொன்னதும் கேட்கிறா, நீயும் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடிப்போ. நான் போக மாட்டேன். அப்படி விடாம பற்றி கொண்ட ஆமென் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார் வனாந்தரத்தில் நடக்கும்போது. உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களில, உங்கள் முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும். என்ன வார்த்தை! இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அடுத்த வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அவன் நீ எங்க போய் தங்கணும், அந்த இடத்தை பார்க்கணும். அவர் முன்னாடி போய் பார்த்து வச்சு, அதனாலதான் சொல்றார், நான் அவனுக்கு முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். நீ என்ன பண்ணணும்னா அவரை நம்பணும். இங்க என்ன வேதனையோடு சொல்றாருன்னா, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாம போனீர்களே. நீங்க விசுவாசிக்கவே. இதுதான் ஆண்டவருக்கு வந்து ரொம்ப வலி. அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம மனிதர்களை நம்புறோமே, நம் பெற்றோரை நம்புறோம், நம் சகோதரர்களை நம்புறோம், எல்லாரையும் நம்புறோம். ஆனா ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு கூட நம்ப மாட்டேங்கிறோம்? நாம் சும்மா சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல, மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பின்னாக ஒரு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வலியே இதுதான். உன்னை சுமக்கணுமா, நான் சுமக்கிறேன். நான் பார்த்து வச்சிருக்கிறேன். உனக்கு நான் கீழையாத்த வச்சிருக்கிறேன். நீ எகிப்தியனுடைய வியாதியில் அகப்பட்டு கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் அல்ல. நான் உனக்காக ஃபைட் பண்றேன், நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் உனக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன். பகலிலே ஆமென் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். நான் உனக்கு முன் செல்லுகிறேன். பகலிலே வனாந்திரத்தில் அவ்வளவு வெயில் இருக்கும், உனக்கு நிழல் உண்டாக மேக ஸ்தம்பம். இரவில் அவ்வளவு குளிர் இருக்கும், உனக்கு அனல் உண்டாக அக்கினி ஸ்தம்பம்.
நான் இப்படி கொண்டு வந்து இப்படி நீ பிரத்யட்சமா பாக்குற. இந்த வனாந்திரது 40 வருஷம் உனக்கு சம்பாத்தியம் இல்ல, உனக்கு சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, நீ இன்னும் வீடு கட்டல, உனக்கு தோட்டம் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு குறை இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தோம். நீ இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறியே. இது தேவனால தாங்க முடியாத வலி. ஒரு தேவ பிள்ளை நம்பணும். என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நான் எகிப்திலிருந்து பயில் காட்டி வரவழைக்கப்பட்டவன், அவர் பாச கயிற்றால் இழுத்து வரவழைக்கப்பட்டவன். கடைசி சொட்டு ரத்தம் வரை இன்னும் கொஞ்சம் ரத்தம் அவருக்குள்ள இருக்குங்க. அது கொடுத்தாதான் இவனை மீட்க முடியும் சொல்லி அந்த ரத்தத்தையும் கொடுத்தவர் என் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வனாந்திரம் என்னுடைய முடிவல்ல. கீலேயாத்தை காண்பேன், லீபனோனை காண்பேன், கானானையும் காண்பேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆனால் பல நேரத்தில் யோபுவை போல நாம் அழுது கொண்டிருக்கிறோம். அது ஒரு நியாயமான அழுகை. ஆனால் இந்த அழுகை அல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு. யோபு 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள், அதாவது ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வந்துட்டு போயிருன்னு பார்த்தேன், அது திரும்ப திரும்ப வருது. அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை என்ன பண்ணுகிறது? பின்தொடருகிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல போயிட்டு. என் சுக வாழ்வு அப்படியே மேகம் நின்றுட்டே இருக்கு. இப்போ மழை சில டைம் பார்த்துருக்கீங்களா? அப்படி மேகம் அப்படி சூழ்ந்து நிற்க பாருங்க, அப்படி கருன்னு. இப்போ மழை அடிக்கும்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு காற்று அடித்து அந்த மேகத்தை எங்கேயே கொண்டு போயிட்டு ஐயோ மழை இல்லையே அப்படி சொல்லும் போது அடுத்த நாள் நியூஸ் வரும். இப்போ நம்ம நாகர்கோயிலேருந்து இந்த மேகம் அடித்து மார்த்தாண்டத்துக்கு போகுதுன்னு வைங்களேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ மேகம் இப்போ மழை வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது மழை பெய்யாது. இடி சவுண்டு வர கேட்கும், மழை பெய்யாது. ஆனால் கொஞ்சம் கழிச்சு நியூஸ் வரும், மார்த்தாண்டத்தில் கனமழை. எப்படிங்க இருக்கும்? அவன் நம்மளே எதிர்பார்த்து மழைக்கு ஜோம் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மார்த்தாண்டக்காரங்க, அவன் எந்த பக்கமும் தள்ள முடியும் வழியில், எல்லா பக்கத்துல இருந்தும் ஆட்கள் வர்றதுனால அவன் நம்ம இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம். எதிர்பார்த்தது நாம அல்லவா? ஆனா இன்னொருத்த அந்த மேகம் என்னை விட்டு கடந்து போயிட்டு, நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 4 நண்பர்கள் வராங்க. நான் இதோட லிங்க் பண்ணி சொல்றேன். நல்லா வாழ்ந்தான், அந்த 4 நண்பர்களை விடவும் நல்லா வாழ்ந்தவன். ஆனா இப்போ இவனுடைய நிலைமையை விட அந்த 4 பேருடைய நிலைமை நல்லா இருக்கிறதுனால அவங்க 4 பேர் கேள்வி மேல கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4 பேருக்கு முன்னாடி தான் இந்த யோபு சொல்றார், என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல போயிட்டு. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போகிறது, என் உபத்திரவத்தின் நாட்கள் பிடித்து கொண்டேன். அப்படி கீழே நிறைய சொல்றாரு. அதுல ஒண்ணு பாருங்க, 18. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிட்டு. ஒரு புரியுதா இந்த வார்த்தை? அந்த சீல் வடிஞ்சு ட்ரெஸ் கலரே சேஞ்ச் ஆயிட்டு. சுகம்லாம் இனி சுகமா? அது ஒரு மேகம் போல. இப்படிப்பட்ட புலம்பலோடு வேதனையோடு இருக்கிற உள்ளமே கர்த்தருடைய செயலின் முடிவு இதே யோபு வாழ்க்கையில அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து, வேதம் சொல்லுகிறது அவன் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை அவன் தேவனால இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனுக்கும் கீலேயாத்தை கொடுக்க முடியும், லீபனோனை கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத், லீபனோன், கர்த்தர் என்னை வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 92:4. எனவேதான் தாவீது சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். எல்லாரும் இந்த வார்த்தை அறிக்கை செய்க பார்க்கலாம். கர்த்தாவே உமது செய்கைகளால். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தாவே. மறுபடியும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே.
ஆமென். கர்த்தர் வரவழைப்பார். ஆனால் நமக்கு முன்னாக இருக்கிற காரியங்களோ ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை. பிராமிஸ், வாக்குத்தத்தம், கீலேயாத், ஆரோக்கியம், பயமில்லாத ஒரு வாழ்க்கை, லீபனோன் நல்ல செழித்தோங்குகிறோ. ஆமென். ஆனா எனக்கு முன்னாடியோ ஒரு ஸ்டெப் கூட. இப்படிதான் இந்த பிராமிஸ் ஆண்டவர் கொடுக்கும் போதே அடுத்த வார்த்தைகளை சகரியாவை கொண்டு என்ன எழுதினார் தெரியுமா? சகரியா 10வது அதிகாரம் அதனுடைய 10, 11 சேர்த்து வாசியுங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அசீரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அடுத்த வார்த்தை அவர்களுக்கு. அடுத்த வார்த்தை, அடுத்த வசனம், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வற்றி போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இப்பொழுது நிற்கிறது இடுக்கம் என்கிற சமுத்திரம். உனக்கான வாக்குத்தத்தம் கீலேயாத், உனக்கான வாக்குத்தத்தம் லீபனோன். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை குறித்து கலங்காதே, அதை அவர் அடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷை பேசு. ஓ ஜீசஸ். பிரியமானவர்களே, 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 இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறது போல இன்னைக்கு நீங்க எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்க? எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சுவலா எடுத்த செர்மன்ல இப்பதான் செர்மனுக்குள்ள என்டர் ஆகுறேன். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆமென். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஜெபிக்க விரும்புறேன். எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் அடையணும்னா இதை தாண்டணும். கீலேயாத்தை அடையணும்னா யோர்தானை தாண்டணும். யோர்தானை தாண்டணும்னா அதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கு. ஐயோ, யோர்தானே இனிதான் இருக்கா? ஹல்லேலூயா. யோர்தானே இனிதான் இருக்கு. யோர்தானை கடந்துதான் கீலேயாத்துக்கு போகணும். ஆமென். எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம்? இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கான மந்திரம் மோசே உங்ககிட்ட இருக்கா? இல்ல. யார்கிட்ட இல்ல. கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். எஸ், ஒன்னே ஒண்ணு இருக்கு. அந்த கோலை எடுத்து நீட்டு. அந்த கோலை எடுத்து நீட்டு. இந்த சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். வார்த்தையை நம்பி நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரமானால் நீங்க அதை கீழே போடாம நீங்க பிடிச்சிட்டு நிப்பீங்கன்னா அந்த இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் அடிப்பார். சமுத்திரத்தை பார்த்ததும் கோலை கீழே போடுறாங்க நிறைய பேர். கோலை கீழே போட்டுறாதீங்க. கோலை கீழே போட்டுறாதீங்க. கோலை கீழே போட்டுறாதீங்க. நீ அந்த கோலை எடுத்து அவன் என்ன மந்திரம்? கர்த்தருடைய வார்த்தை தான். பிராமிஸ் பண்ணி தானே கொண்டு வரா. நம்பி வார்த்தையை கொடுத்து தானே கொண்டு வருகிறா. அவன் கர்த்தரதை அடிப்பா. கர்த்தர் அது வற்றி போகும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது. இதெல்லாம் கடக்க பண்ணுவார். கால் நனையாமல் நடந்து போனார்களாம். இடுக்கம் என்கிற சமுத்திரம் அதை கடக்கையில். அப்போ ஆண்டவர் இங்க என்ன எடுத்து சொல்றாரு தெரியுமா? நீ ரெடியா இரு. எப்பவுமே நீ புறப்படுறதுக்கு தான் ரெடியா இருக்கணும். 5 காரியங்களை 5 நிமிஷத்துல சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1, கலங்காதே. எகிப்தியர் வரதை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயப்பட்டார்கள். யாத்திராகமம் 14:10 இருக்கு. கலங்காதே. உனக்கு பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனையை விட உனக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தர் பெரியவர். கலங்காதே. 2, கலகம் பண்ணாதே, பிரச்சனை பண்ணாதே. சங்கீதம் 106:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார். இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க எங்களுக்கு கல்ற இல்லை, நான் இங்க கொண்டு வந்த. கலகம் பண்ணாதீங்க, விரோதமா பேசிடாதீங்க. கர்த்தருடைய மீட்பை குறைத்து பேசுறது இருக்குல்ல, அது கலகம் பண்றது. ரிபல்லியஸ் கலகம் அது வந்து வேண்டாம். ஆனாலும் பாருங்க,
ஆனாலும் பாருங்க, இப்படி கலகம் பண்ணதுக்கு அப்புறமும் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை, இதுதாங்க ஆண்டவர். எத்தனை இடத்துல முறுமுறுத்து இருப்போம். மோசைக்கு விரோதமா, ஆமென், வார்த்தையை கொடுத்த ஊழியர்களுக்கு விரோதமா எல்லாம் பேசும். சிலர் சொல்லுவாங்க, நீங்க தானே இப்படி சொன்னீங்க. நானா சொன்னேன், ஆண்டவர் தந்த வார்த்தை இப்படியெல்லாம். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவருடைய நாமத்து நிமித்தம் இப்படி அவர் 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 மட்டும். நம்ம எத்தனை இடத்துல முறுமுறுத்திருப்போம், கலகம் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல விட்டா கர்த்தர் விடலையே. கர்த்தருக்கு ஆசைங்க, நம்ம இந்த கிளையாத்துக்கு போகணும், இந்த லீபனோனை பார்க்கணும், நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புக. எவ்வளவு நல்ல தேவன், சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு அதுதான் பிடிக்கும். கலங்காதே, கலகம் பண்ணாதே, 3 கண்களை ஏறடு. யாத்திராகமம் 14:10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்களை ஏறடுங்கள். நம்ம எல்லாம் பார்வோனை பார்க்கிறோம், அதான் பிரச்சனை. கர்த்தரை பாருங்கள், கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பாருங்கள். ஆமென். யோசபாத் கர்த்தரை பார்த்தான், பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. பேதுரு காற்றை பார்த்தான், பிரச்சனைக்குள்ள போயிட்டான். கர்த்தரை பார்த்தான், அதுக்கு மேல நிக்கிறான். ஆமென். நம்ம தலைக்கு மேல ஒரு பிரச்சனை போறதுக்கு காரணம் நம்முடைய கண்கள் தவறான இடத்துல ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி பார்க்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி பார்க்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே. கண்களை ஏறிடு. 4வது காத்திரு. எதுக்கு காத்திருக்கணும்? முன்னாக இருக்கிற மேகஸ்தம்பம் விலகி பின்னாக. யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இரு. கர்த்தர் காத்திரு. மோசே 40 வருஷம் காத்திருந்தான். அந்த மோசே கிட்ட கர்த்தர் வந்து சொல்றார், உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள்ல ஒருத்தர் கூட இப்பொழுது உயிரோடு இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இத்தனை காலம் பொறுத்தாயே, எனக்கு கொஞ்ச நேரம். 30 வருஷம் பொறுத்தீங்களே மரியாளே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டீங்கன்னா என் மகிமையை வெளிப்படுத்துவேன். இந்த தண்ணி ரசமாய் மாற்றி இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு. காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது, பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி காத்திரு. அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து, ஏன்னா அதான் நீ பயணிக்கிற பாதை, அப்படிதான் நிக்கணும். பின்னோக்கி அல்ல. பின்னோக்கி காத்திருக்கிறவர்கள் வேற வழி இல்லாம காத்திருக்கிறவர்கள். முன்னோக்கி காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள். காத்திரு. சத்துருக்களை உற்று பார்த்தால் வாயில துர்ச்செய்தி வரும், கர்த்தரை உற்று பார்த்தால் நற்செய்தி வரும். ஆமென். பிரச்சனையெல்லாம் விட்டு பார்த்து ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருப்போம். கர்த்தரை விட்டு பார்த்து, மோசே கர்த்தரை பார்த்ததுனாலதான் சொல்றான், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ அழைத்திருக்கிறாரை. மீட்கப்பட்டது பாதையிலே மடிவதற்கல்ல. 5வது கடந்து செல்ல. நீ முன்னோக்கி செல்ல கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எபிரேயர் 11:29 வாசித்து செபிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். நம்பி போனார்கள். அடுத்த வார்த்தை, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து. அப்ப எகிப்தியர்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நிறைய பேர் ஒருத்தங்க செய்யறதை பார்த்து செஞ்சு மடிஞ்சு போறாங்க. ஆமே. சிலர் விசுவாசத்துல மெடிசின் எடுக்காம இருப்பாங்க. அவங்க மெடிசின் எடுக்கல, நானும் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி உள்ள வியாதியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய விசுவாசம். விசுவாசம் சரி உன்னை அதான் சொல்லுங்க, மீட்பை பெருசா பார்க்கணும். மீட்பை பெருசா பார்க்கணும். ஆண்டவர் யாருன்னு நம்பணும். எகிப்தியர் ஆனா துணிறாங்க பாருங்க. பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து. கொஞ்சம் யோசித்திருந்தா ஒருவேளை நம்ம பாதியில போய், ஒருவேளை ஏன்னா தண்ணி எப்படி நிக்குதான், மதில அந்த சென்டர் மட்டும்தான், அதாவது இவங்க நடக்கிற பாதை மட்டும்தான் வட்டி போச்சு. சைட்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப விழுவே அப்படியே நிக்குது தண்ணி வந்து அப்படி மதிலா நிக்குது. இப்போ இவங்க இடையில தொட்டு பார்த்துருப்பாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சிலர் பாருங்க, அவ்வளவுதான், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பை ஃபெய்த். ஆமென். இவங்களை இப்படி நடத்துறதுக்காகவே பார்வோனை பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சார். இல்லைன்னா யாராவது நடப்போம். மோசே நீங்க போயிட்டு வாங்க, எதுக்கும் நாங்க இங்க டென்ட் அடிச்சு
சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இல்ல வேற வழி இல்ல. கர்த்தர் பார்வோனை கூட பின்னாடி மதுல தான் வச்சிருந்தார். அதான் நான் சொன்னேன்ல, கர்த்தர் தீமை செய்யவே இல்லை. கலங்காதே, கலகம் பண்ணாதே, கண்களை ஏறெடு, காத்திரு, கடந்து செல்ல. ஆமென். லீபனோனும் கேலையாத்தும் கர்த்தர் உனக்காக. இயேசுவின் நாமத்திலே சபையே, என்னை கேட்கிற அன்பு உள்ளமே, கர்த்தருடைய பீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவாராக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நான் முழுமையா நம்புறேன்ப்பா, நீங்க எனக்கு கீழையாத்த வச்சிருக்கிறீங்க, பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க, செழிப்பான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையில நீங்க நியமித்த பாதையில நடக்க வேண்டிய கிருபைகளை எனக்கு தந்து நடத்துங்கப்பா. நான் கலகம் பண்ணிடக்கூடாதுப்பா. நான் பின்னோக்கி எல்லாம் முன்னோக்கி பார்க்கணும்ப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை நீங்க அடிச்சிட்டீங்கப்பா, நீங்க அடிச்சிட்டீங்கப்பா. அதுக்கு பதில என்னை கடந்து போக பண்றீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்புறேன். என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தா, கிளையாத் லீபனோன், என கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளி, ஓ ரலபா கரபா சதரபா, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. என் சுக வாழ்வை விரும்புகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வேளையில யோபு போல நிக்கிறீங்க? ஒரு மேகத்தை போல என் சுக வாழ்வு போயிட்டு. அன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். போயிட்டு என் நோயினாலையும் வஸ்திரம் வேறுபட்டு கலரே மாறிட்டு கர்த்தர் மாற்றினார்ல. யோபுவின் சிறையிலும் கைகளை உயர்த்தி, உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த கிருபையின் மேகம் எங்க மேல வந்து நிழலிடட்டும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்லுகிறேன். இன்னைக்கு பேசுற வார்த்தை இந்த சமீபத்துல தூரத்துல ஒரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இதை கேட்டிருக்கலாம். பிளஸ் பண்ணி செல்லுகிறேன். இன்னும் யாராவது எகிப்தின் பிடியில இருப்பாங்கன்னா, பாவ பிடியில இருப்பாங்கன்னா, கிருபையா அவர்களை மீட்டு கொண்டு வாங்கப்பா. நீர் ஆயத்தம் பண்ணி நீர் பார்த்து வைத்த ஆண்டவரே அந்த செழிப்பான அந்த நன்மையான வாழ்க்கையை உடைய பிள்ளைங்க சுதந்தரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று வாழ்த்து. கிருபை உண்டாகட்டும். கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.